வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். நான் உங்கள் ஷஃபி. டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்ஸ் சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் ரிவ்யூவாக பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு அனலைஸ் மாதிரி பார்க்கலாம். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லாத்துக்கும் ஒரு ஓவர் ரிவ்யூவாக பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேக்ஸை பொறுத்த அளவில் டாபிக்ஸ் வைஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லவே இல்லை. ஒரு புள்ளி கூட மாறாமல் இவ்வளோ நாள் என்ன டாபிக்ஸ்லாம் கேட்டாங்களோ அதுதான் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை எந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, யூனிட் 1, யூனிட் 2ன்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. யூனிட் 2வை ரீசனிங் சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. யூனிட் 1ல் எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் அதாவது சுருக்குக, பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், தனிவட்டி கூட்டுவட்டி, அளவியல் 2D, அளவியல் 3D, டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 ரீசனிங்கை பொறுத்தவரை லாஜிக்கல் ரீசனிங், பசிலு, டைஸு, விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக், நம்பர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 6 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த யூனிட் 1 இருக்கு இல்லையா, அதாவது ஆப்டிடியூடுன்னு சொல்லிட்டு அதில் அந்த 10 டாபிக்ஸை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த 10 டாபிக்ஸ் அவங்க கொடுத்த 10 டாபிக்ஸையும் தாண்டி இவ்வளோ வருஷங்களாக கேள்விகள் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அது என்னதுன்னு பார்த்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த எல்லா டாபிக்ஸ்ல இருந்தும் கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது ஏஜ் கணக்குகள், வயது கணக்குகள், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சராசரி, எண்கள் தொடர்புடைய கணக்குகள், கொழாய் கணக்குகள், அப்புறம் நம்பர் சிஸ்டம், இது எல்லாத்துலேயும் இருந்து கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த வாட்டி என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா, ஆப்டிடியூடில் இருந்து 15 கொஸ்டினாக குறைச்சிருக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரலாமே தவிர கொஸ்டின்ஸ் அதிலிருந்து வராமலே இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதனால் அவங்க கொடுத்துருக்க டாபிக்ஸே நீங்கள் படிக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்ன்னு சொல்லி சில டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணியே ஆகணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் அதாவது யூனிட் 1, யூனிட் 2 அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை கண்டிப்பாக முதல்ல நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். அதுக்கடுத்து யூனிட் 3 அதாவது நான் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா ஒருவேளை அதுலேருந்து கேள்விகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால் இதையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். சரி, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்கே, அது எல்லாத்துக்கும் எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸ்கூல் புக்ஸில் இவங்க கொடுத்துருக்க டாபிக்ஸு, அப்புறம் நான் கொடுத்துருக்க டாபிக்ஸு எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் புக்கில் சோர்ஸ் இருக்குது. சரி, அப்போ ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு கீழே ஒரு 10 சம்மோ 15 சம்மோ இருக்குது. அதில் இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கிடையாது. அதில் இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஆனால் ரொம்பவே கம்மி தான். அவங்க கேட்டிருக்கிறது வந்து ரொம்பவே கம்மி தான். அதில் இருக்கக்கூடிய மாடலில் வேறு மாதிரி திரிச்சு வேணால் கேட்குறாங்களே தவிர அதில் இருக்கிறது அப்படியே தான் வருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி தான். வரலாம், வராமலும் இருக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 25க்கு 25 வாங்கணுமே மேக்ஸில் கண்டிப்பாக 25க்கு 25 வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணுங்க. 2015 இருந்து 2024 வரை என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் போட்டிருக்காங்களோ அதில் இருக்க எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் டவுன்லோட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி மேக்ஸுக்கு எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் கேரண்டி கொடுப்பேன், 25க்கு 23 கன்ஃபார்மாக வாங்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணால். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் சால்வ் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் சால்வ் பண்ணணும், புக்கில் இருக்கிறதையும் படிச்சுக்கணும், அதையும் விட்டுறக்கூடாது. 25க்கு கண்டிப்பாக 23 வாங்கிடலாங்க. மிச்சம் அந்த 2 மார்க்கு நீங்கள் அந்த கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறதுல இருக்குது. கண்டிப்பாக 25க்கு 25 வாங்கிடலாம். அந்த 2 கொஸ்டின் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.